நூற்றுக்கணக்கான குடும்பங்களில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைக்கும் இளைய பிள்ளைக்கும் மத்தியிலே ஒரு ஒப்பாய்வு நடத்தப்படுகிறது, கம்பேரிட்டிவ் ஸ்டடி. அந்த ஒப்பாய்வினுடைய முடிவில் பெரும்பாலான இடங்களில் மூத்த பிள்ளை எதையுமே லேசாக விட்டுக் கொடுக்கக்கூடிய பெரிய போராட்ட குணம் இல்லாத சப்மிசிவான பிள்ளையாகவும், சின்ன பிள்ளை போராட்ட குணமுடைய தனக்கு தேவையானதை கேட்டு பெறக்கூடிய டாமினன்டான அடக்கி ஆளக்கூடிய பிள்ளையாகவும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன் பெரும்பாலான இடங்களில் மூத்த பிள்ளை சப்மிசிவாகவும் சின்ன பிள்ளை டாமினன்டாகவும் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக பிள்ளைகளின் பெற்றோர்களிடத்திலே சில கேள்விகள் அடங்கிய ஒரு கொஸ்டினரை கொடுக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கான பதிலை கோர்வை செய்து பார்த்தபோது பெரிய பிள்ளை சப்மிசிவாகவும் சின்ன பிள்ளை டாமினன்டாகவும் இருப்பதற்கு பெரும்பாலான இடங்களில் பெற்றோர்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள். மூத்த பிள்ளை ஏதாவது பொருளை கையில வச்சிருந்தானா சின்ன பையன் அதை கேட்பான். உடனே பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள், அவன் சின்ன பையன், அவன் கேட்டா நீ கொடு, நீ விட்டு கொடுத்து தான் போகணும். இப்படி சொல்லி 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 இதுவே அவனுடைய வாழ்க்கை முறையாகவே மாறி போய்விட்டது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல சின்ன பையன் அழுதானா பெரிய பையனை மிரட்டுவாங்க. ஏங்கன்னு கேட்டா அவனை மிரட்டினா இவன் அமைதியாயிருவானா. இது எப்படிப்பட்ட மனநிலை, இது எப்படிப்பட்ட உளவியல்னு தெரியல. இப்படி எல்லாவற்றையும் பெற்றோர்கள் செய்துவிட்டு பிறகு பெற்றோர்களே சொல்வார்கள், பெரிய பையன் கொஞ்சம் சுபாவிதான், யார்ட்டையும் பெருசா பேச மாட்டான், சின்னவன் தான் சுட்டிப்பா இருப்பான், சுறுசுறுப்பா இருப்பான்.